காவல் நிலைய மரணங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்னொரு மரணமும் நடந்திருக்கு. இதுக்கு காவலர்கள் தான் காரணம்னு அந்த குடும்ப தரப்பு வந்து சொல்றாங்க. மதுரை அண்ணா நகர்ல தினேஷ்குமார் அப்படிங்கிற 30 வயது இளைஞரை விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க மதுரை அண்ணா நகர் காவல்துறை. அங்க போயிட்டு அவர் காலையில கூட்டிட்டு போயிருக்காங்க அதிகாலையில. மதியம் வந்து அவர் பக்கத்துல உள்ள கால்வாயில சடலமா மீட்கப்பட்டிருக்காரு. இப்போ இவங்க தான் அடிச்சு வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை குடும்ப தரப்பினர் வந்து வைக்கிறாங்க. அவர் வந்து போலீஸ் விசாரணையிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்து கால்வாயில விழுந்து இறந்துட்டாருங்கிற இன்னொரு தரப்பு விஷயமும் இருக்கு. ஆனா இதை உரிய முறையில விசாரிக்கணும்னு சொல்லி நேற்று சாலை மறியல் ஒரு 6 மணி நேரம் வந்து அந்த கே நகர் சாலையில பண்ணியிருக்காங்க அந்த குடும்பத்தினர். வழக்கறிஞர்களும் நிறைய பேர் வந்து பண்ணதுனால ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு மதுரையில. இப்ப நீதிமன்ற உத்தரவுப்படி உடற்கூறாய்வு நடக்கணும், வீடியோ பதிவுலாம் இருக்கணும், இல்லைன்னா இவங்க வந்து மறைச்சிருவாங்க அப்படின்னு குடும்ப தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா சிவகங்கையில் அஜித்குமார் எப்படி வந்து அடிச்சே வந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி காவல்துறை கஸ்டடியில் இருக்கவங்க ஓடி வந்து கால்வாயில வந்து இறப்பாங்கன்னு தெரியல. பட் விசாரிக்கிறப்பதான் தெரியும்.